வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நாளாக ஆக்ஷன் படங்களை பார்த்து பார்த்து ரொம்பவே சலிச்சு போயிருச்சுங்க. அண்ட் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்ப தான் ஜியோ ஹாட் ஸ்டாரில் இந்த ஒரு படத்தை பார்த்து. படம் பேர் என்னென்னா பல்து ஜான்வர். ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டான அந்த ப்ரொனவுன்சேஷன் வந்து தெரியல. பட் ஆனால் இந்த படத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணுன்ட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். அண்டு இந்த படம் வந்து பேசிக்காக எதை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம பெசில் ஜோசப் தான் வந்து இதில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருப்பார். அண்ட் அவர் வந்து ஒரு ஊரில் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த அனிமல் ஹஸ்பண்டரி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் அங்கே அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் வந்து எந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகுது அண்ட் வந்து அந்த மக்கள் வந்து எப்படி ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப லீனியரான ஸ்டோரிங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே நான் இந்த படம் வந்து பார்க்கணுன்னு தோணும். அண்ட் வந்து எனக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பர்சனலி கனெக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாத்துக்கூடையுமே இந்த படம் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிரும். அண்ட் வந்து ரொம்ப இன்டெப்த்தாலாம் போகாமல் ஒரு அவுட்லேயர்டான ஒரு எமோஷன்ஸை வச்சு சூப்பராகவே இந்த படத்தை வந்து அப்படியே பேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளார ஈஸியாக வந்து ஃபிட்டின் ஆயிடலாம். ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சூப்பராக அந்த விஷுவலாக வந்து அதை வந்து ரொம்ப போர் அடிக்காமல், ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணாமல் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டோரியை தான் வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப லீனியர் ஸ்டோரி லைன், எல்லாருமே வந்து பார்க்கலாங்க. நான் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள், வித் கிட்ஸோட. தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நாளாக தமிழ் டப்பிங் படம் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவான படம் தான், பட் ஆனால் ஒர்த் இட். நீங்கள் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இனி ஒரு விஷயம் நான் வந்து மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இந்த படத்தில் யாருமே நடிக்கலைங்க. என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான், படத்தில் எப்படிடா நடிக்காமல் எப்படா படம் எடுப்பாங்க அப்படின்னு. இந்த படத்தில் நடிக்கலை, படத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக பெசில் ஜோசப் வந்து ஒரு அர்பன் ஏரியாவிலேருந்து ஒரு வில்லேஜராக வந்து போகிறாரு அப்படின்றப்ப அந்த கேரக்டர் வந்து நம்ம ஈஸியாக வந்து கன்வே பண்ணிட முடியும். பட் ஆனால் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த வில்லேஜஸாகவே வாழ்ந்தாங்க. உண்மையாலுமே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு மாடு வந்து இருக்கும். அந்த ஃபைனல் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாடு நடிக்குதுங்க. ஆச்சரியமாக இருக்கா? உண்மையாலுமே நீங்கள் அந்த படம் பாருங்கள். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து அந்த கிளைமேக்ஸை வந்து நான் சொல்லியே ஆகணும். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. சில சமயத்துலலாம் வந்து உங்களுக்கே வந்து டேய் என்னடா படம் அப்படின்ற மாதிரி போர் அடிக்கும். பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து அந்த படத்தை வந்து எவ்வளோ மெருகேற்றுதுன்னு நீங்களே அதை பார்ப்பீங்க. அண்ட் ரொம்ப கன்வின்சிங்கான, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் குட் ஒரு எண்டிங்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் பார்த்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு காஸ்க்கான மோட்டிவுமே வந்து இருக்கும். நான் இப்போ சொன்னேன்னா வந்து அது வந்து ஸ்டோரியை வந்து நம்ம எலாபரேட்டிவாக நான் சொல்கிற மாதிரி ஆயிரும். பட் ஆனால் அந்த காஸ்க்கான மோட்டிவ் வந்து சூப்பராகவே அதை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த கிளைமேக்ஸை நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் மஞ்சுமெல் பாய்ஸ் பார்த்த ஒரு எஃபெக்டை வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அண்டு அப்படியே இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் சொன்னேன்னா, அதே மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்காது, ரொம்ப ஸ்லோ. படத்தோட நரேஷனே வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து நகரும். ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டெயின்டாக ஒருத்தவங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி தாங்க ஹோல் படமுமே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பீக்லேயும் போகாமல் ரொம்ப டவுன்லேயும் போகாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மொத்த ஒரு படமுமே வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்ருக்கும். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து நான் நெகட்டிவாக பார்த்தது என்னென்னா, ரன் டைம் வந்து இனி கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம். நீங்கள் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறது மோர் லைக் ஒரு 3 to 3.5 hours படம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரெப்பிட்டேட்டிவாக வச்சாலுமே கூட அந்த ஒரு தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு 1 hour 50 minutes 1 hour 45 minutes அந்த டைம் லைனுக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே போனனால கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இனிமே கூட கொஞ்சம் காமெடியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சாலிடாக இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி லேகிஷாக தான் இருந்துச்சு. அந்த காமெடிஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து
என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுத்து நம்ம அதை காமெடியெல்லாம் ஃபிட்டின் பண்ணுறது அவங்களோட ஒரு தாட் ப்ராசஸில் வந்து அது இருந்திருக்காமல் இருக்கலாம். மேபி அந்த டைரக்ஷனே அந்த மாதிரி வந்து ஒரு இதோடையே எடுத்திருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல. ஸோ இவ்வளோ தான் கைஸ். நீங்கள் அந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வித் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் நான் மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. നടവായിരുന്നു അറിയാവോ?